ஸ்டார். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு எண்ணத்தை வந்து தூண்டிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லர் வந்துட்டு அவ்வளோ இம்ப்ரெசிவாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் வந்துட்டு கவின் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பையன். அவன் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டராக ஆகணும் அப்படின்ற ஒரு பேஷனோட இருக்கான். அவனுக்கு மட்டும் அந்த பேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அவரோட அப்பாவுக்கும் வந்துட்டு அதான் ஆசை. ஸோ பையன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு அவங்க அப்பாவும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு இவன் ஒரு படித்து முன்னேறி அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கவின் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டராக ஆனாரா இல்லையா, அவருக்கு நடந்த ஜேர்னியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, என்னென்ன ஃபேஸ் பண்ணாருன்றது தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஜேர்னி தான் இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கவின் இந்த படத்தில் வந்துட்டு அப்படி நடிச்சிருக்காரு, இப்படி நடிச்சிருக்காருன்னு வந்துட்டு நான் சும்மா சொல்லாமல் நிஜமாகவே இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாகவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு ஒல்லியாக நடிக்கணும், அதுவும் நடிச்சிருக்காரு. அப்புறம் வேலைக்கு போகும்போது அந்த மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெயிட்லாம் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். உடம்பு ஏற்றிருக்காரு, இறக்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் வைஸ் வந்து இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு டீப் டவுனாக போகி அந்தளவுக்கு வந்து ஒரு எமோஷனலான ஆக்டிங்காக இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காருனே சொல்லலாம். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் யாருன்னு கேட்டிங்கன்னா லால். இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. நிறைய மலையாள படத்தில் வந்துட்டு லால் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆக்டராக வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் தான் வந்துட்டு மொக்கையாக காமிச்சிருப்பாங்க. பட்டு இந்த படத்தில் வந்துட்டு லாலை வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா கேரக்டராக வந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படத்தில் வந்து எண்ணம் உண்டாக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து லால் வந்துட்டு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களும் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு கவினுக்கு ஃப்ரெண்டாக வந்து ஒருத்தர் நடிச்சிருக்காரு, புது ஆக்டர்னு நினைக்கிறேன். அவரும் வந்துட்டு அவர் கொடுத்த கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. தேர்ட் பாசிட்டிவ் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மியூசிக்கலாக சொல்ல வேண்டியது நம்ம யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தில் வந்து சூப்பராகவே மியூசிக் போட்டிருக்காரு. பழைய யுவன் வேணும்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பழைய யுவனே வந்திருக்காரு. இதில் வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வேறு இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் வந்து தேட்டர்லலாம் வந்துட்டு பயங்கர கிளாப்ஸு, கத்து, ஒரே விசிலுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த சர்ப்ரைஸை வந்து தேட்டரில் போய் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பரான ஒரு சர்ப்ரைஸு. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் அந்த சர்ப்ரைஸை வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் வந்து அந்த சர்ப்ரைஸை உடைக்க மாட்டேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் அந்த விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ யுவன் வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சீனுக்கும் வந்து பிஜிஎம் சூப்பராக போட்டிருக்காரு. மியூசிக்கை வந்துட்டு புது விதமான மியூசிக் போட்டிருக்காரு. டைரக்டர் எலான் வந்து இந்த படத்தில் வந்து யுவனுக்கு வந்துட்டு நல்லா வந்து பாட்டை எப்படி வாங்கணுன்றதை வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராகவே இந்த படத்தில் வந்துட்டு பாடல்கள், பிஜிஎம்ன்ற மாதிரி எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது கேரக்டர்ஸ் படி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பாசிட்டிவ் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப வந்து புதுவிதமான ஸ்டோரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நிறைய காட்சிகள் வந்துட்டு புது விஷயங்களாக வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வந்துட்டு கிளாப்ஸ் தட்டுற அளவுக்கு வந்துட்டு சூப்பராகவே போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து டைலாக் ரைட்டிங் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து டைலாக்காக வந்துட்டு செம்மையாக கன்வே பண்ணியிருக்காங்க. புது டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஒரு பையனுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு பொண்ணோட தோல்விக்கு பின்னாடி ஒரு பையன் இருப்பான்ற ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்துட்டு பதிகிற மாதிரி இருந்தது, சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபி பற்றி சொல்லி ஆகணும், சூப்பராகவே எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரே ஷாட்டில் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்துட்டு ஒரு சீன் நடக்கும். அதை வந்து அமேசிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது, எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு நடப்போம், அதெல்லாம் இல்லாமல் வேறு மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு மியூசிக்கு, பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளேன்றது மாதிரி எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பரப்பரன்னு போயிடும். இன்டர்வல்லாம் வந்துட்டு சூப்பராகவே எடுத்துருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்பீட் தன்மை வந்துட்டு கம்மியாகிட்டே போயிடுச்சு. ரொம்ப வந்து ட்ராக் பண்ணி இழுத்து கதை வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி கதை தான், அதை வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்துட்டாங்க.
செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு என்னடா இது சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு விதமான வந்து ஒரு தன்மையை வர வச்சது. ஸோ இந்த படத்தை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை இருந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு நிறைய கேரக்டர் பர்ஃபார்மன்ஸாக வந்து இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரி வைஸ் வந்து ரொம்ப புதுவிதமான ஸ்டோரி அப்படின்லாம் இல்லை. ஜெர்சி, முகவரி, வாரணமாயிரம்ன்ற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி இந்த படத்துலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாகவே இருக்கும். பட் ஆனால் சில இடத்துலலாம் வந்துட்டு ஒரு புது விட்டு விஷயங்கள்லாம் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பட் ஓல்ட் ப்ராடக்டாக இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்ப அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் கிடையாது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய சீன்ஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. பட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து புரியலை. ஸோ அதை வந்து இன்னுமே கொஞ்சம் கன்வின்சிங்காக எடுத்துருக்கலாம். மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து எதுவுமே வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு கவினோட பர்ஃபார்மன்ஸு, யுவனோட மியூசிக்கு, லாலோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு கண்டிப்பாக வந்து 3.5 ஸ்டார்ஸ் தருவேன். உங்களோட ரேட்டிங்கை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப மட்டமான படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான வாட்ச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கலாம். எலான் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு டைரக்ஷன் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இன்னொரு சந்திக்கிறவருக்கு ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.